Welcome back to Slow and Steady channel. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். NTA UGC NET ஜூன் 2022 கண்டக்ட் பண்ண எக்ஸாம், அதாவது 20th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1 UGC NET பேப்பர் 1 இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ICT போர்ஷன் இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய PYQல இருக்க 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. அரேஞ்ச் த ஃபாலோயிங் கம்ப்யூட்டர் மெமரி டைப்ஸ் ஃப்ரம் த ஸ்லோயஸ்ட் டு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீடு. இது வந்து ஸ்பீடு ஒன்று கொடுப்பாங்க, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் ஒன்று கொடுப்பாங்க, ரெண்டு இதுவும் தான். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் எப்படி இருக்கும்னா ஸ்லோயஸ்ட் டு ஃபாஸ்டஸ்ட் அல்லது ஃபாஸ்டஸ்ட் டு ஸ்லோயர். அதை பார்த்து கரெக்டாக என்ன கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்களோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதும் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும் என்ன கேட்டிருக்காங்கன்னு. மெயின் மெமரி, கேஷ் மெமரி L2, L1 கேஷ் மெமரி கொடுத்துருக்காங்க, ஹார்ட் டிஸ்க் CD-ROM இது கொடுத்துருக்காங்க. தென் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்லைட் பார்த்துடலாம். அதாவது ஹைரார்ச்சி கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர், கேஷ் மெமரி, மெயின் மெமரி, அதாவது ரேம் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் டிஸ்க்கு, மேக்னெட்டிக் டேப் அப்படின்னு சிம்பிளாக கொடுத்துருக்குது. இதுக்குள்ளேயும் சப் டிவைட் பண்ணி நம்மளோட இதை CD-ROM இந்த மாதிரியாக கேட்டிருக்காங்களா, அதுக்குள்ளே செகண்டரி மெமரியவே திரும்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் டிவைட் பண்ணி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த மெமரி பற்றி மட்டுமே ஒரு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ நான் திரும்பவும் கொடுக்குறேன். இப்போ இந்த கொஸ்டினில் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வைக்கோங்க. ஆக்சஸ் டைம் அப்படின்னு கொடுக்கறது இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆரமருக்கு மேலேருந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா காஸ்ட் கொடுப்பாங்க. காஸ்ட்டுடைய ஆரமருக்கு மேலே போகும், அது இங்கே குறிக்கணும். மேலே போக போக காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், கீழே வர வர வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டேப்னா CD, நம்மளுடைய பென் ட்ரைவ் அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த இடத்துல வந்துடுமா, அதனால் அதனுடைய காஸ்ட்டெல்லாம் மேலே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர், கேஷ் மெமரி இதை கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ மேலே போக போக தான் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு இப்போ இந்த காஸ்ட்டு தேவையில்லை. இந்த 3ல் இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும், எதுன்னு நல்லா பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம். இப்போ இங்கே ஆக்சஸ் டைம் கொடுத்துருக்காங்க, டைம்னு கேட்பாங்க, ஸ்பீடு கேட்பாங்க, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சொல்லி கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ டயத்தை நம்ம நோட் பண்ணோம்னா ஸ்பீடு தெரிஞ்சிடும். டைம் என்ன ஸ்பீடு ரெண்டும் ஆப்போசிட். ஆக்சஸ் டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்பீடு என்னாகும், கம்மியாயிடும். இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடியதில் ஆக்சஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு மேலே போக போக ஸ்பீடு, டைம் அதிகமான ஸ்பீடு வந்து கம்மியாயிடும், ஆக்சஸ் ஸ்பீடு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்டர்லாம் வந்து ஸ்பீடாக இருக்கக்கூடியதுகள். கேஷ் மெமரி அதை காட்டில் கம்மி, மெயின் மெமரி அது இருக்கும். இப்படி வரும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதே மாதிரி தான், கெப்பாசிட்டி அதிகம். இது டேரெக்டாகவே இருக்கும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிங்கிறது ஸ்டோரேஜோடது அதிகமாக இருந்து எப்படி இருக்கும், காஸ்ட்டுங்கிறது மேலே பார்த்துருக்கும். இந்த இடத்துல ஆக்சஸ் டைம், ஸ்பீடு இது ரெண்டுக்குமே ஒன்று தான் மீனிங். ஆக்சஸ் டைம் அதிகமாக்கும் போது ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். ஆக்சஸ் டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச கொஸ்டின். இந்த 4 ஆரமர் வச்சு இதை வச்சுருந்தோம்னாலே மைண்டில் இந்த மெமரி கொஸ்டின் தான் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டோட ரிஜிஸ்டர் இருக்கும், ஹார்ட் டிஸ்க்கு ஃபஸ்ட். இதில் பார்த்தோம்னா கேஷ் மெமரி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் கொடுக்காம கேஷ் கொடுத்துருக்காங்க. லெவல் 1 அண்டு லெவல் 2. ஸோ லெவல் 1 தான் மேலே இருக்கக்கூடியது, லோயஸ்ட் டு ஃபாஸ்டஸ்ட்டு வந்து. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியதுலேயே இதுதான் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா இதான ஹையில் இருக்கக்கூடியது. ஸோ நமக்கு டி ஆப்ஷன் லாஸ்ட்டாக வேணும். ஸோ டி ஆப்ஷன் எங்கே இருக்கக்கூடியது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது நோட் பண்ணிட்டோம். இதில் இருக்கக்கூடியதுலேயே ஹார்ட் டிஸ்க் வந்து சென்டரில் போயிடுமா, மெயின் மெமரி ரேம்ங்கிறது சென்டரில் இருந்தது, CD வந்து மேக்னெட்டிக் டேப்பு அந்த செகண்டரி மெமரிக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸோ இந்த CDயை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டாக வைக்க போகிறோம். இ ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியதில் இங்கே ஒன்று இருக்கிறது, இங்கே ஒன்று இருக்கிறது, பட் இதில் டி கிடையாது. ஸோ நம்ம ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஆப்ஷன் நம்பர் 1 நம்மளுடைய ஆன்சர். இதை கட் பண்ணிட்டோம், ஏன்னா லாஸ்ட் வரதுக்கு CD நமக்கு ஸ்லோவில் இருந்து ஃபாஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியது டி ஆப்ஷன் போட்டோம். இப்போ நம்ம பார்த்தோம் இ வந்துருச்சு ஃபஸ்ட்டு. இங்கே சி ஆப்ஷன் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஓகே செகண்டு. அதுக்கு அடுத்தது மெயின் மெமரி, அப்புறம் கரெக்டுங்களா ஹார்ட் டிஸ்க், இங்கே CD, ஹார்ட் டிஸ்க், தென் மெயின் மெமரி, இதுலேயே வந்து கேஷ் 1, கேஷ் 2 இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் 1 இதனுடைய ஆன்சர். ஆக்சஸ் டைம் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீடு வந்து கம்மி ஆகிடும், அதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டா போதும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. வித் ரெஸ்பெக்ட் டு டெலிகம்யூனிகேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர் சிங்க்ரோனஸ் ஆசிங்க்ரோனஸ் ரெண்டு ஃபார்ம் இருக்கக்கூடியது. டெலிகம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய 5 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இமெயில், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், பிளாகிங்,
டெலிஃபோன் கால்ஸ், இன்ஸ்டன்ட் மெசேஜ். இதை நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு சிங்க்ரோனஸ், அசிங்க்ரோனஸ்னால் என்னன்னு சொல்லி மீனிங்ஸ் புரிஞ்சிட்டோம்னா, சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ் இன் ரியல் டைம். ரியல் டைமில் நடக்கக்கூடியது. அலோயிங் இம்மீடியட் இன்டராக்ஷன்ஸ். ஸோ நம்மளுடைய யூடியூப் போஸ்டெல்லாம் என்ன டக்குன்னு நம்ம யோசிச்சிட்டோம்னா asynchronous communication involves delay between sending and receiving message. டிலே என்னைக்கு வேணால் வந்து நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு மெசேஜ் பதில் வந்து எப்போ வேணால் கிடைக்கும். எந்த வீடியோவுக்கு எப்போ பதில் கிடைக்கும், 1 year 2 years எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய யூடியூப் வீடியோலாம் asynchronous, பட் ரியல் டைமில் இருக்காது. சென்டிங் ஒரு டைமாகவும் அதுக்கு ரிப்ளை ஒரு டைமாகவும் இருக்கும். இமெயில் பிளாக்கிங் இதெல்லாம் ஆசிங்க்ரோனஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் சிங்க்ரோனஸ்க்கு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளோட கொடுத்துருந்ததில் இமெயில் இருந்தது, பிளாக்கிங் இருந்தது, சோசியல் மீடியா போஸ்ட் அதுதான் இப்போ நம்ம சொன்னது. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, வாய்ஸ் மெயில் கொடுத்துட்டு அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறது, டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இது எல்லாமே வந்து குவாரா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோரம்ஸ்லாம் வந்து எப்போ ரிப்ளை பண்ணுறாங்களோ அப்போ தான் உண்டு. சிங்க்ரோனஸ்னால் டெலிஃபோன் கால்ஸ் இமீடியட்டாக ரியல் டைமில் அலோயிங் இமீடியட் இன்டராக்ஷன் பண்ணக்கூடியது. வீடியோ கான்ஃபரன்சிங், இன்ஸ்டன்ட் மெசேஜிங், லைவ் சாட் டக்குன்னு பண்ணக்கூடிய லைவ் சாட், அது ஆன்லைன் கேமிங், ஆன்லைனில் இருக்கக்கூடிய கேமிங் இதெல்லாமே வந்து சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு எக்ஸாம்ஸை கொடுத்துருக்கக்கூடியது. இன்னொரு ஸ்லைடில் வந்து இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடியது. இது ரியல் டைமில் இருக்கும், நாட் இன் ரியல் டைம். இது வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். லென்த்தியாக போயிடும் வீடியோ. நான் கொஷின்கே வந்துடுறேன். எங்கள் வீடியோட ஃபுல் அண்ட் ஃபுல் எய்ம் என்னென்னா இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், அவ்வளோதான். தென் இப்போ நம்ம பார்த்துட்டோம்ல இமெயில் ஆசிங்க்ரோனஸில் கூடிய இருக்கக்கூடியது. இன்ஸ்டாகிராம் போஸ்ட், பிளாகிங், ஸோ டெலிஃபோன் கிளாஸ், இன்ஸ்டன்ட் மெசேஜிங். டி அண்ட் இ ஆப்ஷன் 2 இது மட்டும்தான். இது நம்ம ஏன் எல்லா ஆப்ஷனுக்கும் உண்டான ஆன்சரையும் பார்த்துட்டு நம்ம வரோன்னா அடுத்த கொஸ்டினில் எப்படி இருக்க போகுது, நமக்கு வர கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியாது. ஸோ இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு ரிலேட்டடான எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறதுனால தான் ஒரே செகண்டில் அந்த ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். பட் வந்து ஃபுல்லாக நம்ம சொல்லிட்டு போகிறோம்னா நமக்கு கொஷின்ஸ் பார்க்குறதுனால ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும்ல. இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 3 மேட்ச் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கம்ப்யூட்டர் டைம், அந்த பக்கம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம இப்போ இருக்கிற எல்லோருமே நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கிறதுனால 5th குழந்தை கூட இதை வந்து மேட்ச் பண்ணிடும், அவ்வளோ ஈஸியாக இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்து ஒட்டுமே தெரியுது. லினக்ஸ் இருக்குது. இன்புட் டிவைஸ் கீபோர்டு, அவுட்புட் டிவைஸ் பிரிண்டர். இது ரெண்டும் தெரிஞ்சாலே நம்ம மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். பட் அது ரெண்டையும் கொடுத்துட்டு இவங்க அடுத்து பென்ட்ரைவ், லினக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டோரேஜ் பென்ட்ரைவ். கீழே பார்த்தோம்ல மேக்னெட்டிக் டேப், சிடி, பென்ட்ரைவ் இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டோரேஜ் கீழே இருக்கக்கூடியது, ஸ்பீடு கம்மியாக இருக்கக்கூடியது. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் லினக்ஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இங்கே இருக்கக்கூடியது. 2 ஆப்ஷன். இன்புட் டிவைஸ் கீபோர்டு இங்கே பி, 4வதுக்கு அவுட்புட் டிவைஸ் பிரிண்டர், செகண்ட் ஸ்டோரேஜ் 2 பென்ட்ரைவ். ஆப்ஷன் நம்பர் 4 இதனுடைய ஆன்சர். The next question. A movie requires 16 gigabytes of the storage. How long will it take to download this movie? ஒரு மூவிக்கு 16 gigabytes இருக்குதான் ஸ்டோரேஜ். டவுன்லோட் ஸ்பீட் வந்து 64 மெகாபைட்ஸ் எம்பியாக இருந்துச்சுன்னால் பர் செகண்டுக்கு நம்ம இந்த 16 GB ஜிபி இருக்கக்கூடிய இந்த மூவியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு, அதாவது பர் செகண்டுக்கு 64 மெகாபைட்ஸ் வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டெப் மெமரி யூனிட்டோட ஸ்டெப்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தெரியும் நமக்கு. கிலோபைட்னா கேபி இருக்கக்கூடியதா, வெறும் கிலோபைட்டுக்கு 1024 பைட்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா சம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருப்பாங்க, 1000 பைட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, 1000 கொடுத்துருப்பாங்கல்ல. அதனால ஒரிஜினலாக இருக்கக்கூடியது 1024 தான். சம் வந்து நமக்கு கால்குலேஷனுக்கு ஒருத்தர் 1000ல் சொல்லுவாங்க. பட் இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க 1024ன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மெகாபைட்டு, இதில் தான் பர் செகண்டுக்கு 64 மெகாபைட் வந்து டவுன்லோட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1 ஜிபியில் 16 ஜிபி மூவியோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு நம்ம வந்து அதனுடைய கீழே இருக்கக்கூடிய மெமரி யூனிட்டுக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய ஜிகாபைட்டை வந்து மாற்றிக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரெண்டையும் வந்து ஒரே யூனிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி நமக்கு இந்த ட்ரெயின் இதெல்லாம் படிக்கும்போது நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா மீட்டருக்கு மாற்றணும், அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ரெண்டையுமே மெகாபைட்டுக்கு மாற்ற போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எப்போவுமே 16
3 டைம்ஸ் வரும்போது தான் இது 1024 into 1024 into 1024 இதுதான் வந்து ஜிபி. அவங்க கொடுத்துருக்க ஜிபி இது 3 டைம்ஸ் வரக்கூடாது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 64 அதனால டிவைட் பண்ணி இங்கே மல்டிபிள் பண்ணி அதை டிவைட் பண்ணும்போது 1024 இன்ட்டு திரும்ப 1024 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா மெகாபைட் இருக்கக்கூடியது. ஒரு டைம்னா இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் கேபி இருக்கக்கூடியது. எம்பிக்கு நம்ம இது எம்பிக்கு மாற்றிட்டோம், கேபிக்கு மாற்றலை, எம்பிக்கு இதையும் எம்பியாக தான் மாற்றிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாகவே பண்ணுறோம். இதை ஃபுல்லாக மல்டிபிளாக பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இங்கே கட்டு, இங்கேயும் கட்டு, இங்கே ஒரு டைம் கட்டு, இங்கேயும் ஒரு டைம். இதை ஷார்ட்டாக பண்ண இது 4 டைம்ஸ் ஆச்சா. இதை 4 டிவைட் பண்ணோம்னா 256 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம அடிச்சிடலாம். கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சும்மா போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம பரிச்சைக்காலில் இருந்தோன்னா நமக்கு 1024 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்க போகுது. ஸோ 16 into 1024 டிவைடட் பை 64 ஆன்சர். நம்ம பார்த்த உடனே இது 4 டைம்ஸ் அடிக்க முடியும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை அடித்தோன்னா 256. இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டாம். கண்ணில் பார்க்கட்டுமே அந்த செகண்டில் அடிக்க முடியும். இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருந்தது. தென் வந்து இதை ஃபுல்லாகவே நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இப்படியே ஆரம்பிக்கலாம். 10 power 2, 10 power 3, 10 power 4 இப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம இதை வந்து மெமரிக்குள்ளே பண்ணி வச்சுக்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 5 இது வந்து ஃபிலிப்ஸ் கொஸ்டின் மாதிரி கின்ஸ் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்குறவங்க. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின், பிரிண்டர் கொஸ்டின். இந்த பிரிண்டர் பாடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் பிரிண்டரோட ஒரு நல்ல கான்செப்ட் வீடியோவும் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது தான். லேசர் பிரிண்டர் இஸ் எ டைப் ஆஃப். நேற்று ஒரு கொஸ்டின் இருந்தது, அதுலேயுமே லேசர் பிரிண்டர் பற்றி தான். அதாவது இங்கேயே நம்ம லேசர் பிரிண்டர் பார்த்துட்டோம்னா இதுக்கு அடுத்த கண்டக்ட் பண்ண எக்ஸாமினுடைய கொஸ்டின்லேயே அதே தான் வந்திருந்தது. அந்த கொஸ்டினை நம்ம வந்து ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா இருக்கும். இது ஜூன் 2022 டிசம்பர் 2022 உடைய கொஸ்டின் பேப்பரில் அது கேட்டிருந்தது. லேசர் பிரிண்டர் இதே சேம் டைப்பில் இருக்கக்கூடியது. எ லேசர் பிரிண்டர் இஸ் எ டைப் ஆஃப் டேஷ் பிரிண்டர். ஸோ கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் இருக்கும் டேஷ் பிரிண்டருக்கு ஆன்சர் வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர். இம்பேக்ட் பிரிண்டர் அண்டு நான் இம்பேக்ட்னா என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறேன். நான் இம்பேக்ட்டுக்கும் இதுக்கும் இது ஒரு டைம் வந்து ஃபுல்லாகவே இந்த டிஃபரன்சஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இங்க் ரிப்பன் அகென்ஸ்ட் த பேப்பர் இருக்கக்கூடியது வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடியது வந்து இம்பேக்ட் பிரிண்டர். இது வந்து லேசர் இங்க்ஜெட்ஸ் அண்டு தெர்மல் பிரிண்டிங் இதெல்லாம் இருக்கக்கூடியது நான் இம்பேக்ட் பிரிண்டர். அதை ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அபிலிட்டி டு ப்ரொடியூஸ் கார்பன் காப்பீஸ் இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதில் கார்பன் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இதில் முடியாது. ஸோ இதுவும் வந்து ஆன்சர். இதை ஃபுல்லாகவே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். காஸ்ட்டு மோர் அஃபர்டபுள், இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பிரிண்ட்டு குவாலிட்டி இது லோயராக இருக்கும், இது ஹையராக இருக்கும். நாய்ஸி அண்டு லேசர் பிரிண்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஹை குவாலிட்டி. லேசரில் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். இங்கே பிரிண்ட் குவாலிட்டி இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், லோயர் அண்ட் ஹையர். அது ஹை குவாலிட்டி பிரிண்ட் அவுட் வித் ஷார்ப் டெஸ்ட் அண்ட் கிளியர் இமேஜ் பிகாஸ் தே யூஸ் டோனர் தான் யூஸ் பண்ணுது. இது வந்து லிக்விடிங்க்கு யூஸ் பண்ணலை. ஃபைன் பவுட்ரு இருக்கும். அந்த பவுட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஃபியூஸ்டு தென் ஹீட் ஆகும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுறது டோனர் யூஸ் பண்ணி. இந்த கொஸ்டின் தான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணது, லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது டோனர். இது இந்த கொஸ்டினை நம்ம ரெஃபர் பண்ணினா அதுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். தென் இப்போ ஃபிலிப்ஸ் பார்க்கலாம். எ லேசர் பிரிண்டர் இஸ் எ டைப் ஆஃப் டேஷ் பிரிண்டர். எக்ஸாம்பிள் பார்த்தோம் நான் இம்பேக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி. இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது இந்த 2 இருக்குது. மற்ற 2 நம்ம கட் பண்ணிடலாமா? தென் இட் ப்ரொடியூஸ் டேஷ் குவாலிட்டி பிரிண்ட் அவுட்ஸ். குவாலிட்டின்னு சொல்லும் போது ஹை குவாலிட்டின்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கே ஹை எங்கே இருக்குது? ஆப்ஷன் நம்பர் ஏல இருக்குது. ஆப்ஷன் நம்பர் ஏ 2வது வரக்கூடியது இங்கே இருக்கிறது, இது கிடையாது. ஸோ நம்ம இதையும் கட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் 4 மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து டி பார்த்துடலாம். ஆன்சர் கரெக்டான பிரிண்ட் அவுட் அண்ட் யூசஸ் டேஷ் டு பிரிண்ட் ஆன் டு த ஆன்ட் பேப்பர். எதுக்கு என்ன யூஸ் பண்ணுது? அது டோனர் யூஸ் பண்ணுது. ஸோ டி ஆப்ஷன் இங்கே இருக்குது கரெக்ட். தென் பி வந்து எதுக்கு? எ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் கேன் ப்ரொடியூஸ் கார்பன் காப்பீஸ். பார்த்தோம்ல. வாவ், இங்கே பாருங்கள், அபிலிட்டி டு ப்ரொடியூஸ் கார்பன் காப்பீஸ் இருக்குல்ல, இது வந்து பண்ணுது. டாட் மேட்ரிக்ஸை பற்றி 2வது லைன் கொடுத்துருக்காங்க. அது அந்த இடத்துல டேஷ் பிரிண்டர், இங்கேயும் பிரிண்டர்னு கொடுத்துருக்கு. கன்ஃபியூஸ் ஆனோம்னா நம்ம இந்த 2லேயும் தான் கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். நான் இம்பேக்ட் அண்டு டாட் மேட்ரிக்ஸ் இது 2லேயும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை பற்றி இந்த பிரிண்டரை பற்றி ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் இந்த கொஷினை நம்ம பண்ணிவிடுவோம்.
ஸோ ஆன்சர் CADB, ஆப்ஷன் நம்பர் 4. தென் இதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.